பாடுங்க அவ்வளோதான் அடிச்சு போட்டுருவாங்க. விளாக் எனக்கு எடுக்க தெரியாது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, நான் எடுக்கிறதா விளாக். ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் புஜ்ஜி வைரஸ். நாங்கள் வந்து இப்போ இது எந்த ஊர்? தேரிக்காடுக்கு வந்திருக்கோம். லைக் இது எப்படி இருக்கும்னா இந்த மண் வந்து ரத்த கலரில் இருக்கும். அப்படி பார்த்தீங்களா, செக்க செவேல்னு இருக்கும் மண். மொட்டை வெயிலில் வந்திருக்கோம். நாங்கள் வந்து இங்கே ஏரலுக்கு ஒரு ஷூட்டுக்கு வந்தோமா, இந்த வழியாக தான் வந்தாகணும். ஆனால் இந்த வழியெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா தனியாக வராதிங்க, வழிப்பறி கொள்ளை அந்த மாதிரிலாம் இருக்கும். வெட்டி போட்டு நகையை பர்ஸு ஃபோனெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவானுவே. அதனால் கொஞ்சம் நீங்கள் சேஃப்டியாக வாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொல்லாமரமாக தான் இருக்கும். கொல்லாமரம் பனைமரம் மட்டும்தான் இருக்கும், ஃபுல்லாக மண். பிறகு இந்த தாமிரபரணி படம் இருக்குல்ல, அந்த படம் கூட இங்கே தான் எடுத்தாங்க, இந்த மண்ணில் தான் எடுத்தாங்க. அங்கே ஃபுல்லாக கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னு வைங்களேன், அப்படி தள்ளி போனீங்கன்னா கொஞ்சம் அப்படி வெட்ட வெளியாக அந்த பாலைவனம் மாதிரி இருக்கும். எங்கள் ஊர்லேயே குட்டி பாலைவனம்னா அந்த தேரிக்காடு தான். குட்டி பாலைவனம் தானே இது? ஆமாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மரம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு கொல்லாமரம், இது ஒரு மரம் இவ்வளோ பெருசாக இருக்குது. நாங்கள் வந்து எங்களோட பைக்கை வந்து அங்கே விட்டுட்டு வந்துட்டோம். 2 பைக்கில் வந்தோம். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு கொல்லா முந்திரி கொட்டை கிடக்கு, நான் எடுத்து காமிக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முந்திரி கொட்டை. இதுக்கெலாம் இந்த முந்திரி பருப்பு இருக்கும் தெரியுமா, இதை உடச்சி எடுத்தால் முந்திரி பருப்பு இருக்கும். இதை சுட்டு உடச்சி எடுப்பாங்க. இது எல்லாமே இதில் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் ஊரில் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா சொல்லுங்கள். என்ன பிறவு நாங்கள் அப்படி சுற்றி காமிக்க வாங்க. இவ்வளோ பெரிய மரம் பாருங்களா, ஃபுல்லாக கொள்ளா மரம், இவ்வளோ பெரிய மரம். ஆனால் பழம் இல்லை, காய்க்குது. இப்போ தான் காய்க்குது நல்லா. இப்போ தான் காய் போட்டிருக்கு. இந்த பாருங்கள், நான் காமிக்க. இப்போ தான் பூ வச்சு காய் போட்டிருக்கு. லைக் நிறையா இருக்குது. கொஞ்சம் இந்தா இங்கே தான் கிடக்கு பாருங்கள். இந்தா இது, அப்புறமேட்டு இது நிறைய கிடக்கான இப்போ தான் காய்க்குது. இந்த பாருங்கள் காய் கிடக்கு பாருங்க. இது வந்து இப்போ காய் விளைச்சல். பழுத்துச்சுன்னா நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும், இந்த மண் கலரில் வந்துடும். பழம் இருக்காளே மக்களே, இன்னொரு நாள் நான் பழுத்து மேலே இருக்கு. நான் எனக்கு ஒன்று கிடச்சிட்டு மக்களே. இங்கே வருங்க, இதுதான் கொல்லாம்பழம். எனக்கு இது என்ன கொஞ்சம் விளையணும். நான் இது பறிக்கிட்டா அண்ணா, இது பறிச்சுட்டேன் கேட்டுட்டு இருக்கும்போதே கையில் அத்து வந்துட்டு. ஆனால் இந்த ஏரியாவுக்குலாம் வரும்போது கொஞ்சம் கவனமாக வாங்க, ஆட்களோட வாங்க. தனியாக வந்தீங்கன்னா சிக்கி சின்னவனமாக இருவீங்க. இருக்குப்பா, இந்தா இந்த மாதிரி கொல்லாம்பழம் வேட்டையாடிக்கலாம் நம்ம ஃப்ரீயாகவே. கவர் தான், சாலில் கட்டும். இந்த 2 பறிச்சிட்டேன் பழம். நல்லா செக்க பழம் கிடக்கு மக்களே. இங்கே பாருங்க, இந்த கலரில் இருக்கும். இதை விட நல்லா பழுக்கும். இல்லாட்டி தொட்ட உடனே கையில் பிஞ்சு வந்துடுது. இங்கே பாருங்க, செக்க செவல்னு ஒரு பழம். இங்கே பாருங்க, இப்படி தான் இருக்கும். அந்த மண் கலரும் அந்த இது கலரும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்க. இப்படி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இல்லை கொல்லாம்பழம், நான் இப்போ கொல்லாம்பருப்பு பறிக்கிட்டு போமா? அது ஏன்? அதாவது இந்த கொல்லாம்பருப்பு வந்து நம்ம வந்து பறக்கக்கூடாதான், காட்டுக்காரங்க வந்து பறக்கிட்டு போவாங்களாம். எங்கே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இந்தா பறிச்சிட்டோம். ஒன்றும் காமிக்கலை. இந்த சாலில் போடு இது பிடி கையில் வைக்க முடியல. ஒன்று தின்னு காமிக்க போகிறேன். இந்த ரெட் கலர் தின்னு காமிக்க. அது சாலில் போட்டு இது பண்ணிடு எல்லாத்தையும். பாருங்க மக்களே, இந்த மாதிரி செக்க சேவைன்னு இருக்கும். வெட்டா வெயில் வந்தீங்கன்னா ஒரு டப்பாவில் 2-3 டப்பாவில் தண்ணி அடைச்சிட்டு வந்துடுங்க. ஜூஸ்லாம் கொண்டு வந்துடுங்க. வெயிலில் வாடி வம்பா போயிருவீங்க. சுற்று வட்டாரத்தில் எங்கேயும் கடை கிடையாது, தண்ணியோட கொண்டு வாங்க. பாருங்க, இது புனிஞ்சுன்னு அப்படி சாறு வரும், செம்ம டேஸ்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொல்லாமரம் தான், ஃபுல்லாக கொல்லாமரம். எங்கள் ஊரில் இதெல்லாம் சுற்றுலாத்தலமாக்க வேண்டிய இடம். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் சுற்றுலாத்தலம் தெரியுமா? அவ்வளோ அழகாக இருக்கும். ஊட்டி கொடைக்கானல் போனால் கூட இந்த மாதிரி வியூ கிடைக்குமான்னு தெரில. ஆனால் அது குளிர் பிரதேசம், இது வந்து வெயில் பிரதேசம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.
கொஞ்சம் காய் விளைச்சலாக இருந்துச்சுன்னா உப்பு மசாலா வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். அது வீட்டுக்கு கொண்டு போவோம், எடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டு. இது எடுத்து கொண்டு போகக்கூடாது வீட்டுக்கு, போட்டணுமா? அதை வந்து கொல்லாம்பருப்பு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாதான். அது வந்து விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க காட்டுக்காரங்க. இதை கை வலிக்கு இந்த செல்லு ஏதாவது பிடிச்சிட்டு விளாக் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிதாங்களாம். கை வலிக்குது, எப்படி விளாக்லாம் ரொம்ப நேரம் எடுக்கிறீங்க? அங்கே ஊர் வெட்டா வெயில். மக்களே, உங்களுக்கு ஏதாவது கொல்லாம்பழம் வேணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக பறித்து சாப்பிட்டுடுங்க. தேரிக்காடு சரியா? எங்கள் ஊர் சைடில் வந்து தேரிக்காடு. இது என்னது, தோட்டக்காரன் வந்தான்னா அடிச்சு பிடிச்சி ஓடிடுங்க. இது தோட்டம் ஒரு ஆளோடதா? ஐயோ மக்களே, இது தோட்டக்காரோட தான். நானும் கவர்மெண்டோடதுன்னு நினச்சிட்டேன். இது தோட்டக்காரோடது. தோட்டக்காரர் வந்தால் ஓடிடுங்க. என்ன, தோட்டக்காரர் வந்தால் ஓடிடுங்க, அவ்வளோதான். அடிச்சு போட்டுருவாங்க. இந்த பாருங்க, இதான் பனைமட்டை. பனைமட்டை வச்சு சாத்துன்னு சாத்தி போடுவாங்க உங்களை. சரி, நாங்கள் கொல்லாம்பழம் வேட்டையாடியாச்சு. அப்படி ரிட்டன் வந்து பைக் நிப்பாட்டியிருக்க இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். இதுக்கு இந்த வீடியோக்கு தம்ப்நெயில்லாம் எப்படி வைக்கணும்? சரி, நான் ஆமாம். அவனுக்கு 20,000 ஃபைன் போட்டாங்க. அப்படியா? ஏன் எதுக்கு? உள்ள வந்து முந்திரி எது போடல, முந்திரி இல்லை புரியல. பழம் எடுத்துருக்கேன், போடல. வீடியோ போட்டீங்களா? வீடியோ கொஞ்சம் எடுத்தேன், சும்மா அங்கே இருக்கு அப்படி இங்கே சும்மா வந்து எடுத்துக்கலாம் அப்படி சும்மா ஃபன்னா. மக்களே, நாங்கள் வந்து அங்கே தோட்டக்காரத்தை மாட்டிக்கிட்டு வந்துருங்க. சரி, நாங்கள் வந்து கொல்லாம்பருப்பு திருடலை, நாங்கள் பழம் மட்டும் தான் சாப்பிட்டோம். அதனால நாங்கள் தப்பிச்சோம். கொஞ்சம் லைட்டாக என்கொயரி மட்டும் பண்ணிட்டு அனுப்பிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பகுதியெல்லாம் வரக்கூடாதான், ஆள்லாம் வரக்கூடாதான். வந்தால் கேஸ் ஆகிருக்கோம், வரக்கூடாது. அதனால சேஃப்டியாக இருங்க. அந்த ஃபேமிலியோட வாங்க. கொஞ்சம் வாங்க, கையில் லத்திலாம் வச்சுருக்காங்க. வந்து அடி வாங்கிட்டு போயிடாதீங்க. நான் ஏதோ வீடியோ எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேவா, பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து கொல்லாமருக்கு திருட வேணாம். வீடியோலேயே சொன்னோம் திருடுனா அடி விழும் அப்படின்ட்டு. அதனால செக் பண்ணாங்க. நாங்கள் வந்து கொல்லாமருக்கு திருடலை, அதனால விட்டுட்டாங்க. சரி மக்களே, அப்படியே வீட்டை போயிட்டாரோம். அண்ணா, ஒரு 3 இடம் போடுங்கண்ணா. இல்ல, ஆமாண்ணா, பின்னாடி உட்காந்துருக்கேன். மக்களே, காயமளிக்கு சாப்பிட வந்தோம். ஒரு ஹோட்டல், சக்தி ஹோட்டல். சக்தி தானே? சக்தி ஹோட்டல். சைவம் மண்டா சைவம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகணும். நல்லா அலைச்சல் இன்னைக்கு. நல்ல வேலை கொல்லாம்பழம் திருடி 2 பேரும் அடி வைக்கிருப்பான்னு. நான் உடனே விட்டுட்டாங்க. நாங்கள் வந்து திருடலை, கொல்லாம்பழம் வந்து அந்த கொல்லாம்பருப்பு வந்து திருடலை, அதனால வந்து தப்பிச்சோம். என்னது ஆர்டர் பண்ண? என்ன சுத்தம், என்ன வேணும் உங்களுக்கு? பிரியாணியா? உனக்கு வெஜ் பரோட்டாவா? ஒரு பிரியாணி, எனக்கு வெஜ் பரோட்டா. நான் செவ்வாய்க்கிழமைல, அதனால வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், வெஜிடேரியன். நடக்கும் நடக்கட்டுமே. மக்களே, நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து தப்பிச்சு வந்ததுனால ரொம்ப பசி எடுத்துட்டு எங்களுக்கு. ஆனால் ஹோட்டலில் இன்னும் இலை போடலை, வெயிட்டிங். ரொம்ப பசிக்குது. காலையிலுமே சாப்பிடல. காலையிலேருந்து ஜூஸ் குடித்ததோட அப்படியே இருக்கும், சாப்பிடவே இல்லை. மணி எத்தனை ஆகுது? மணி எத்தனை? ஒரு மணி எத்தனைடா? மணி எத்தனை? 3 மணி வந்துட்டு வந்துட்டு லைட் வந்துட்டு சரி. எனக்கு 2 பரோட்டா. குட்டியாக இருக்குது பரோட்டா. பரோட்டாவோட சைஸே இவ்வளோ தான்.
சுடுது. அவன் இடம் பிச்சு போல ஒன்றும் தெரியாது, கை மட்டும் வச்சு பிச்சு போய். பரோட்டா மாஸ்டர் வந்து பரோட்டா வச்சு போடுறாங்க. எனக்கு வெஜ்ஜு குருமா. ஏன்னா எனக்கு செவ்வாய்க்கிழமை வந்து நானும் சாப்பிட மாட்டேல, அதனால வெஜ்ஜு குருமா. யாரெல்லாம் செவ்வாய்க்கிழமை நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்லுங்க. சால்னா வரக்குள்ள பரோட்டா காலி பண்ணி. அப்படியே இருக்கு பிரியாணி, நல்லா இருக்கா? பீஸ் இல்ல. ஆ வச்சுக்கிறோமா? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சரியான சூடு. பரோட்டா பிடிக்குமா? பரோட்டானாலே இது மாறன் பரோட்டா கடை தான். விளாக் எனக்கு எடுக்க தெரியாது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, நான் எடுக்கிறது தான் விளாக். நல்லா இருக்கு. சிக்கன் கிரேவி வேண்டாம், செவ்வாய்க்கிழமை ஆக்டிங் மேடம். நான் செவ்வாய்க்கிழமை சிக்கன் கிரேவி சாப்பிட மாட்டேன். நல்லா இருக்கு, நார்மலாக இருக்கு. வெஜ்ஜு குருமா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. ஆக்சுவலி எனக்கு வந்து பரோட்டாக்கு வந்து வெங்காயம் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். பரோட்டா, பிரியாணி எல்லாத்துக்குமே வெங்காயம் வச்சு சாப்பிட பிடிக்கும். நீங்களும் அப்படியா? வெங்காயம் தரலான்னா நம்ம கேட்டு வாங்கி சாப்பிடலாம், தப்பு இல்லை. சரி, டாட்டா, போயிட்டு வரேன்.